அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்தர்தாசன் செல்வகுமார். நிறைய அன்பர்களுடைய கேள்வி, குலதெய்வத்தை கட்டிட்டாங்க, எனக்கு எதுவுமே நடக்கலைங்க, என் வீட்டில் நல்ல விசேஷம் நடந்து பல நாட்கள் ஆகுது, நிம்மதியாக சிரித்து ரொம்ப நாள் ஆகுது, நாங்கள் நிம்மதியாக பேசி ரொம்ப நாள் ஆகுது, நிம்மதியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, தொழில் முடக்கமாக இருக்குது, உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, குலதெய்வத்தை கட்டிட்டான் குலதெய்வத்தை கட்டிட்டான். சமீபமாக நிறைய பேர் கேட்கும்போது அதில் ஒரு சில பேர் என்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க, இந்த என்னுடைய குலதெய்வம் வந்து ஒரு பயங்கரமான துஷ்டமான தெய்வங்க, கருப்புசாமி, அது எப்படிங்க கட்ட முடியும்? என்னுடைய குலதெய்வம் வந்து 1000 கண்ணுடையாள் அகிலாண்டேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி, அவங்கள எப்படிங்க கட்ட முடியும்? என் குலதெய்வம் மதுரை வீரன், அவர் எப்படிங்க கட்ட முடியும்? என்னுடைய குலதெய்வம் முனீஸ்வரர் எப்படி கட்ட முடியும்? அதெல்லாம் சாத்தியமா, உண்மையா அப்படின்னா, பல நபர்களுக்கும் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கும். என்னது வந்து உங்கள் அனைவருக்கும் நல்லாவே தெரியும். என்னை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும். நான் சொல்வது எல்லாமே என்னுடைய நேரடி அனுபவம் மட்டுமே. அந்த குலதெய்வத்தை கட்டிட்டேன் குலதெய்வத்தெல்லாம் யாருமே கட்ட முடியாது. அவள் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் ஒரு குலதெய்வத்தை கட்ட முடியாது. ஆனால் இந்த ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க அவங்க குலதெய்வத்தை கட்டிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆனால் குலதெய்வத்தை வந்து கட்ட முடியாதுன்னு சித்தர்தாசன் செல்வகுமார் சொல்கிறாரு. ஆனால் குலதெய்வத்தை கட்டிட்டாங்கன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. சரி, கட்டிட்டாங்களா இல்லையா அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், என் வீட்டில் நிம்மதியே இல்லையேங்க. 100 ரூபா சம்பாரித்தா 115 ரூபா செலவாகுது. 500 ரூபா சம்பாரித்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சேன்னா 600 ரூபா ஆஸ்பத்திரிக்கு கொடுக்குறேன். கறி மீனமாக வாங்கிட்டு வந்தால் கூட நிம்மதியாக என்னால் சாப்பிட முடியல. அப்படி இருக்கும் பொழுது அப்போ குலதெய்வம் வந்து வீட்டு உள்ளே வரல. சாமி கும்பிட்ற மனசு வரமாட்டேங்குது, வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு எண்ணம் வரமாட்டேங்குது, தூங்குனா படுக்கே போட்டுமா விடிய விடிய கொட்ட நான் முழிச்சிட்டே இருந்திருக்கேங்க. இதுக்காக டெய்லி தூக்க மாத்திரை இல்லாமல் போட முடியும்? தூக்கமே வரமாட்டேங்குது. டாக்டர்கிட்ட போனால் எந்த வியாதியும் இல்லை, நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னா. அப்போ நான் என்ன மனவியதை பிடிச்சோன்னா? எல்லா விதமான வைத்தியமும் பார்த்துட்டேன். அப்போ என்னுடைய குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா குலதெய்வத்தை கட்டிடலாங்க தானே அர்த்தம். அப்படி இப்படி கேட்கக்கூடியவர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. மதுரை வீரனையும் மாடசாமியையும் முனீஸ்வரரையும் காளிகா தேவியையும் அங்காள பரமேஸ்வரையும் எப்படிங்க கட்ட முடியும்? இப்படி கேட்குறவங்களும் இருக்காங்க. உண்மை நிலை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ராமசாமியோ முனுசாமியோ கோவிந்தசாமியோ ஏதோ ஒரு ஆணோ இல்லை பெண்ணோ ஒருத்தவங்க ஒரு மாந்திரிகரை போயிட்டு பார்த்து, எனக்கு ஒரு எதிரி இருக்கான், அது அண்ணன் அல்லது தம்பி அல்லது அக்கா அல்லது தங்கை அல்லது அண்ணன் மனைவி தம்பி மனைவி அல்லது பக்கத்து வீடு எதிர் வீடு இல்லை வியாபார போட்டி தொழில் போட்டி இல்லை வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, அதை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு பாடம் கொடுக்கணும், அவங்களால நான் வந்து பாதிக்கப்பட்டேன், அவங்களால நான் வந்து துரோகம் செய்யத்தில் வந்து அனுபவிச்சிட்டேன், நான் ஏமாற்றப்பட்டேன், அவங்க இருந்தாங்கன்னா என்னால் நிம்மதியாக வாழ முடியாதுங்க, அவங்கள வந்து கொல்லவும் கூடாதுங்க, கொல்லாமல் கொல்ல வேண்டும், கொல்லாமல் கொல்லணும், நம்ம ஏன்டா உயிரோடு வாழ்கிறோம் அப்படின்னு நித்தம் அவன் நினைக்கணும், அதை மாதிரி அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாந்திரிகர்கள்ட்ட போய் கேட்கும்போது, இந்த மாந்திரிகள் என்ன பண்ணுவாங்க, பொதுவாக வந்து அவர்களுக்கு வந்து அவர்களை வந்து ஸ்தம்பனம் பண்ணக்கூடிய பூஜை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்தம்பனங்கன்னா அவங்கள வந்து ஸ்தம்பிக்க வைப்பது. எதுலேயுமே வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல், எதுலேயுமே வந்து கவனம் இல்லாமல், அவர்கள் வந்து ஒரு மாதிரி வந்து விரக்தியான மனப்பான்மையில் இருக்கணும். அப்புறம் வந்து பேதன பூஜைன்னு ஒன்று இருக்குது. பேதலித்து போகுதல். ஒரு தொழிலை தொட்டாலும் சரி அல்லது வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, கணவன் மனைவி ஏதோ ஒன்று. வித்வேஷண பூஜை. அப்போ இந்த வித்வேஷண பூஜை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, யாரை பார்த்தாலும் சண்டை போட்டுட்ருப்பாங்க, அல்லது இவங்களை யார் பார்த்தாலும் வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. நீ நல்லா இருக்கியா அப்படின்னு இவன் போய் கேட்டாலும், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா உனக்குன்னா, நான் நல்லா இல்லைன்னு நீ என்ன பண்ண போகிறேன்னு சண்டை வளர்ப்பாங்க. இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு பேர் தான் வந்து வித்வேஷண பூஜை, பேதன பூஜை, ஸ்தம்பன பூஜை. இதை மாதிரி பூஜைகளை வந்து யாருக்காக செய்யணுமோ அவர்களுடைய பெயரை வைத்து செய்வார்கள். சரி, இதற்கும் குலதெய்வத்துக்கும் என்ன சம்மந்தம்னா, இந்த பூஜையெல்லாம் வந்து எடுத்த உடனே எல்லாருக்குமே போய் பேதன மந்திரத்தை சொல்லியோ இல்லை ஸ்தம்பன எந்திரத்தை போட்டு அந்த எந்திரத்திற்கு உண்டான மந்திரத்தை சொல்லியோ, வித்வேஷண பூஜைக்கு உண்டான பூஜையை செய்து எந்திரத்தை போட்டு அதற்குண்டான மந்திரத்தை சொல்லியோ செய்தால் அது வேலை நடக்காது. அது வந்து அனுபவத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், அது வேலை சத்தியமாக நடக்காது.
சரி, அது எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு மனிதருக்காக இது போன்ற வேலைகளை நாம் துவக்கணும்னு அந்த மாந்திரிகர் நினைக்கிறாரோ, அவர் என்ன பண்ணுவார், அந்த எதிராளியுடைய பெயரை போட்டு அந்த எதிராளியினுடைய இஷ்ட தெய்வத்தையும், குலதெய்வத்தையும், எல்லை தெய்வத்தையும், காவல் தெய்வத்தையும், அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சகல கிரகங்களையும், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சகல உறவுக்காரர்கள், நண்பர்கள் இவங்களையும் முதல்ல வந்து லாக் பண்ணுவாங்க, கட்டு போடுவாங்க. அப்போ இது வந்து என்ன அர்த்தம்னா, குலதெய்வத்தை கட்டுவது கிடையாது. சம்பந்தப்பட்ட நபருக்கு குலதெய்வம் வேலை எதுவுமே செய்யக்கூடாது, உதவி எதுவும் செய்யக்கூடாதுன்றதுக்காக இவரை தான் கட்டுறாங்க. அப்போ இவரை கட்டும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். என்னென்னா, தீய சக்தி வந்து நம்மளை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னா நல்ல சக்தி உள்ளே வரணும். அப்போ நல்ல சக்தி உள்ளே வரணும் அப்படின்னா அந்த இடம் வந்து மிகவும் ரம்மியமாக இருக்க வேண்டும். ஊதுபத்தியினுடைய வாசனை, சாம்பிரானுடைய வாசனை, ஜவ்வாதினுடைய வாசனை, அத்தர் போன்ற நறுமண பொருட்களுடைய வாசனை எங்கே இருக்கோ அங்கே தெய்வம் வரும். நாற்றம் இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்கோ அங்கே வந்து தீய சக்திகள் தான் இருக்கும். அந்த இடத்துல நல்ல சக்தி இருக்காது. இப்போ ஒரு பராமரிப்பே இல்லாத ஒரு பாலடைஞ்ச ஒரு கட்டிடத்தை போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிறைய வந்து அசிங்கம் செய்யப்பட்ட பொருட்கள்லாம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து நல்ல சக்தி இருக்காது. அப்போ அந்த இடத்துல வந்து துர்சக்தி தான் இருக்கும் இல்லையா? அதுபோல் எந்த ஒரு மனிதருக்கு நம்ம வந்து செய்வனை பண்ணணும்னு அந்த மாந்திரிகர் முடிவு பண்ணுறாரோ, அப்போ அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அந்த மனிதரை போன்ற ஒரு எந்திரத்தை வந்து தயார் செய்து அல்லது ஒரு பொம்மையை தயார் செய்து அந்த எந்திரத்தில் வந்து அந்த மனிதருக்கு உண்டான கட்டு மந்திரங்களெல்லாம் போட்டு, அப்புறம் வித்வேஷண யந்திரம், பேதன மந்திரம் இதையெல்லாம் வந்து போட்டு அதற்குண்டான பூஜைகளை செய்து அதற்குண்டான மந்திரத்தை சொல்லி அவர்கள் பூஜை செய்யும் பொழுது, பூஜை செய்வதற்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு தானே வந்து பாதுகாப்பு பண்ணிப்பாங்க. அதாவது மற்றவர்களால் வந்து இந்த பூஜையை செய்யக்கூடிய எனக்கு அல்லது என்னை தேடி வந்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு போட்டுட்டு, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆப்போசிட் பார்ட்டி எதிரி யாருக்காக செய்கிறார்களோ அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுடைய தெய்வங்கள் அவருக்கு வேலை செய்யக்கூடாது என்று அந்த பூஜையை செய்யும் பொழுது, கட்டு போடும் பொழுது, இப்போ என்ன சொல்லியிருக்கோம், வாசனை திரவியங்கள் இருந்தால் அந்த இடத்திற்கு தெய்வம் வரும், துர்நாற்றம் அடிக்கக்கூடிய பொருட்கள் இருந்தால் அந்த இடத்துக்கு துர்சக்திகள் தான் வரும், நல்ல சக்தி வராது, அப்படி சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவர்கள் வந்து அவர்களுக்கென்று பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட அந்த பொம்மையிலையோ அல்லது எந்திரத்திலையோ ஆகாத பொருட்கள், இந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய மண், அப்புறம் அந்த சுடுகாட்டில் வந்து எரிந்து போன சாம்பல், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு விதமான வெளியில் சொல்ல முடியாத சில மொத்தத்தில் சுடுகாட்டில் கிடைக்கக்கூடிய கெட்ட பொருட்கள் இதையெல்லாம் எடுத்து அந்த எந்திரத்தில் வச்சு இதை தான் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏவல் தேவதையின் மூலமாக அவங்கள்ட்ட பண்ணுறதற்கு அல்லது சுடுகாட்டில் கொண்டு போய் புதைச்சி அதன் மூலமாக வேலை செய்யக்கூடியது, காற்றின் மூலமாக வேலை செய்யக்கூடியது, நெருப்பின் மூலமாக வேலை செய்யக்கூடியது, தண்ணீரில் கரைத்து விடுவார்கள், தண்ணீரில் கரைச்சி விட்டு வேலை செய்கிறது, இப்படி இருக்குது. அப்போ இப்படி செய்யும் பொழுது அவர்கள் வாழக்கூடிய அந்த வீடாக இருக்கட்டும் அல்லது வசிக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும், அந்த இடத்துல இந்த கெட்ட நாற்றத்துடன் கூடிய அந்த கெட்ட பொருட்களுடைய என்ன அதிர்வுகள், என்ன அலைகள் அந்த இடத்துக்கு போகும்போது அவ்வளோ பெரிய நாதத்தில் என்னால் இருக்க முடியாதுன்னு அந்த தெய்வங்கள் ஓடிடுறாங்க, தள்ளிக்கிறாங்க. அப்போ தெய்வத்தை கட்டலை, சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெய்வம் வேலை செய்யக்கூடாதுன்னு இந்த நபரை தான் கட்டுகிறார்கள், மனிதர்களை தான் கட்டுகிறார்கள். தெய்வத்தை யாராலையும் கட்ட முடியாது. சரி, இப்போ கட்டிட்டாங்க, நான் என்னங்க பண்ண முடியும்? அதாவது நான் என்னுடைய பதிவை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மதுரை வீரனை வரவழைப்பதற்கு மூல மந்திரம் இருக்குது, பிரத்யேகமாக வந்து நிறைய மந்திரங்கள் இருக்குது. முனீஸ்வரரை வரவழைப்பதற்கு தேவையான மந்திரங்கள் இருக்குது, பிடாரியம்மனை வரவழைப்பதற்கு தேவையான மந்திரங்கள் இருக்குது, அங்காள பரமேஸ்வரி அங்காளம்மனை வரவழைப்பதற்கு தேவையான மந்திரங்கள் இருக்குது. ஆனால் என்னுடைய பதிவில் நான் ஆணித்தரமாக சொல்வது, எனக்கு யார் குலதெய்வம் என்று நான் விருப்பப்படுகிறேனோ, இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒருவரும் உங்களுக்கு வந்து மதுரை வீரன் ஒரு குலதெய்வம் அல்லது வந்து கருப்பசாமி தான் எனக்கு குலதெய்வம் அப்படின்னா, கருப்பசாமிக்கு வந்து உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும் பட்சத்தில், அங்காளம்மன் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அங்கே வந்து இடத்தை வந்து முதல்ல வந்து உப்பு தண்ணீர் போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு
அதற்கு பிறகு வந்து மஞ்சள் கலந்த நீரை போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு, அப்புறம் சாதாரணமாக நல்ல தண்ணீரை போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு வீட்டில் வந்து வாசனை திரவியங்கள் அத்தர், புனுகு, ஜவ்வாது இது போன்ற பொருட்களை வந்து அந்த இடத்துல வந்து பிரயோகம் பண்ணலாம். அல்லது வந்து சாம்பிராணிக்காக வந்து நெருப்பு ரெடி பண்ணுற இடத்துல அதை போடலாம். இப்போ விளக்கேற்றி வச்சுட்டு, என் குலதெய்வமே, கருப்பசாமியே, நீ எங்கே எந்த மூலையில் எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் என்னை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது, நீ எங்கிருந்தாலும் வா அப்படின்னு மானசீகமாக அழைத்தால் அந்த இடத்தில் அவர்களுடைய குலதெய்வம் வந்துவிடும். யார்? கருப்பசாமியாக இருக்கட்டும், அங்காளம்மனாக இருக்கட்டும், மதுரை வீரனாக இருக்கட்டும், முனீஸ்வரராக இருக்கட்டும், இல்லை வேறு இன்னும் எந்த தெய்வமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். குலதெய்வம் என்று சொன்னால் அந்த குலதெய்வத்தை மந்திரம் சொல்லி, மூல மந்திரம் சொல்லி, ஆகர்ஷண மந்திரம் சொல்லி, பிரத்யோக மந்திரம் சொல்லி அப்படி தான் அழைக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக இல்லை. நான் கூப்பிட்டா நீ வரணும், வா என்று கூப்பிட்டவுடன் வருவதால் தான் உன்னை தாய் என்று சொல்லி வைத்தேன். அவள் பசி அறிந்து முகத்தினுடைய வாட்டம் அறிந்து நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவதற்காக வரக்கூடிய தெய்வம், வா என்று அழைத்தவுடன் வரக்கூடிய தெய்வம் குலதெய்வம். ஏன்னா நம்முடைய முன்னோர்களுக்கு அந்த குலதெய்வம் இந்த குலத்தை முன்னும் பின்னும் இடமும் வளமும் மேலும் கீழும் இருந்து நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் உன்னை தேடி வருவேன், உன் குலத்தை காப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால தான் அதை குலதெய்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த குலதெய்வத்தை வீட்டில் வர வைக்கணும். அதுக்கு வந்து பம்பை வைக்கணுமா, ஒடுக்கை வைக்கணுமா, அல்லது மேலதாளம் வைக்கணுமா, அப்படிலாம் இல்லை. எந்த தெய்வத்துக்கு என்ன விதமான பொருட்கள் பிடிக்குமோ, சில பேருக்கு சாம்பிராணி பிடிக்கும், சில பேருக்கு ஊதுபத்தி பிடிக்கும், சில பேருக்கு அத்தர் பிடிக்கும், சில பேருக்கு ஜவ்வாது பிடிக்கும், சில பேருக்கு சந்தன வாசனை பிடிக்கும், சில பேருக்கு மல்லிகைப்பூ வாசனை பிடிக்கும். இதை மாதிரியான பொருட்களை எடுத்து வைத்து நல்ல சாம்பிராணியை போட்டுட்டு, உங்களுக்கு குலதெய்வம் யாரோ அந்த தெய்வத்தினுடைய பெயரை 3 முறை சொல்லி நீ வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் மனசார அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரை மனமுருகி கற்பூரம் ஏற்றி கூப்பிட்டால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவது நான் தான் குலதெய்வம்னு சொல்லி கண்டிப்பாக வருவார்கள். இல்லைங்க, அதுலேயும் எனக்கு ரொம்ப பிரேக் இருக்குங்க. அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், வரல. இப்போ என்னங்க பண்ண முடியும்னா, அந்த குலதெய்வத்தினுடைய கோவில் எங்கே இருக்கோ அந்த கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று அந்த பூரண சரணடைஞ்சிருங்க, காலில் விழுந்துருங்க. குலதெய்வம் காலில் தானே விழுறோம். என் குலதெய்வமே, என் வீட்டுக்கு நீ வா, நான் என்ன தப்பு செய்திருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஏவல் பில்லி சூனியம் எது யார் செய்திருந்தாலும் அதை அடித்து தவிடுபொடியாக்க வேண்டிய நீயே இப்படி ஒதுங்கி நிற்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே வந்து அர்ச்சனை செய்கிறவங்க அர்ச்சனை பண்ணலாம், அபிஷேக ஆராதனைகள் செய்கிறவங்க அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். இது எல்லாவற்றையும் செய்துவிட்டு அந்த தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை வாங்கி கொண்டு வந்து வீடு முழுக்க தெளித்துவிட்டு அந்த தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்த விபூதி, குங்குமம், சந்தனம் போன்ற பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து வீடு முழுவதும் தெளித்துவிட்டு நம் தெரு முனையில் எங்கே விநாயகர் கோயில் இருக்கிறதோ அந்த விநாயகர் கோவிலுக்கு சாற்றிய அருகம்புல்லுங்கிறது விநாயகருக்கு போடுவாங்க. அப்போ விநாயகருக்கு அருகம்புல்லை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அதை தூக்கி கீழே தானே வீசுவாங்க. அந்த விநாயகருக்கு சாற்றிய அருகம்புல்லை எடுத்து வந்து நம் வீட்டில் நெருப்பு உண்டாக்கி அந்த நெருப்பில் இந்த அருகம்புல்லை போடணும். அதற்கூடவே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாய்க்கடுகு, வெண்கடுகு, கோஷ்டம், குங்குளியம், நாய்க்கடுகு, வெண்கடுகு, கோஷ்டம், குங்குளியம், மருதாணி விதை, வேப்ப மரத்தினுடைய பட்டை, இது கூட சாம்பிராணி, இது எல்லாவற்றையும் போட்டுட்டு அது கூட வாசனைக்கு சவ்வாது போட்டுக்கலாம், தசாங்கம் போடலாம், ஏலக்காய் போடலாம், கிராம்பு போடலாம், பச்சை கற்பூரத்தை போடலாம். இதை மாதிரியான பொருட்களையும் போட்டு தெய்வத்தை கூப்பிட்டால் கண்டிப்பாக வருவார்கள். வந்தவுடன் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவார்கள். உங்களுக்கு யார் ஏவல் செய்தார்களோ, செய்வனை செய்தார்களோ, இந்த சூனியம் செய்தார்களோ அவர்கள் அடிபடுவதை காலப்போக்கில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணுங்கள். நான் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.